இன்றைக்கி பேப்பர் 10/12/2024 தினத்தந்தி பேப்பரில் நேற்று ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது சொன்னார். பாவலன் பேர் நான் நினைக்கிறேன் அவர் பேர். எங்கள் தலைவர் இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு ஃபுல்லாக செய்தி வெளியே வந்துடும். சூப்பர், சொன்ன மாதிரி பண்ணிட்டீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க? திமுகவை விமர்சித்து பேசிய விவகாரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம். திருமாவளவன் நடவடிக்கை சொல்லிட்டீங்க. இது சொன்ன பிறகு எவ்வளோ நடவடிக்கைன்னு 6 மாத காலம் நீங்கள் வந்து நீக்கிறீங்க கட்சியிலேருந்து. பட் உங்கள் கட்சியிலேருந்து நீக்க பிறகு ஒரு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆதவ் அர்ஜுனா எனக்கு சொந்தக்காரர் கிடையாது, திருமாவளவன் சொந்தக்காரர் கிடையாது. பட் என்னன்னும் போது அது வேறு விஷயம். இருந்தாலும் பொதுவில் ஒரு சில கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என் குரல் ஒலித்து கொண்டே இருக்கும், அது சொல்கிறார் பாரு. இதனிடையே ஆதவ் அர்ஜுன் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பகுதியில் அந்த இதில் வந்து சொல்கிறாரு, நான் எளிய மக்களுக்காக தொடர்ந்து நடந்து வரும் அநீதிகளுக்கு எதிரான என்னுடைய குரல் சமரசமில்லாமல் ஒலித்து கொண்டே இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ என்ன வேணால் பண்ணு, ஏழைங்களுக்காக நான் போராடுவேன்றாரு. ஆனால் அவங்க மாமனாரை பற்றி எல்லாம் சொல்லும்போது லாட்ரி டிக்கெட்டு விற்று எல்லோரையும் ஏழைங்களாக்கிட்டாரு பண்ணிட்டாருங்க. கரெக்டுங்க, தொழில் அவங்க செய்கிறாங்க, அது பேன் பண்ணியிருக்குது, அதெல்லாம் அப்புறங்க. அதை இவர் என்னத்துக்கு நீக்கினீங்க? இவர் விஜய் மீட்டிங்கில் இப்போ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் அம்பேத்கர் நூல் வெளியிடுறாங்க, அதில் கலந்துக்கிறாரு. அண்ணன் தான் கலந்து சொன்னார் திருமாவளவன் அப்படின்றது. ஆனால் அவர் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாச்சுக்கிறார். அதை மிஞ்சி செய்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஒரு தலைவருக்கு வந்து இவங்கெல்லாம் தொண்டர். தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு எதையும் செய்து உடனே எதுவுமே சொல்லிடக்கூடாது. அண்ணனுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அண்ணன் ஏற்கனவே யூடியூப்பில் என்ன திரும்ப சொல்லிக்கிறாங்க, பிஜேபிக்காரன் வந்து எல்லோரும் அசிங்கமாக திட்டுறாங்க. அதுக்கெல்லாம் என்ன முடிவு எடுத்தீங்க? திருமாவளவன் திட்டுறான் ஒரு கிழமை பிஜேபிலேருந்து பாருங்க போய் யூடியூப்பை. அதே மாதிரி அவங்க சொல்லும்போது எவ்வளோ ஆயிரக்கணக்கான 100 கணக்கு மேலே கோடிங்க, எத்தனை 100 கணக்கில் அத்தனை கோடிங்களை வாங்கி தான் துணை பொதுச் செயலாளர் கொடுத்து சும்மா கொடுத்துட்டாரான்னு கேட்குறாங்க. நான் கேட்கல, இதை என் பேர் சோழவரன் சாட்சி. நீ என்ன ஃபோன் நம்பர் தரேன், எனக்கு என்ன தான் ஃபோன் பண்ணு, பேசுனவங்களை வச்சு சொல்கிறேன், யூடியூப்பில் பார்த்து வச்சு 73059221228 இல்லையா? சோழவரத்தில் இருக்கிற பசங்களை கேட்டு பாருங்கள். நீங்கள் யார் வேணால் இவர் யார் என்ன ஊரில் இருக்கிறாரான்னு. அண்ணா வந்து நமக்கு விரோதி கிடையாது. பட் இருந்தாலும் எல்லோரும் ஏதோ நினைக்கிறாங்கன்றதுக்காக ஒரு ஃபைனான்ஷியல் போஸ்டிங்லேருந்து ஒருத்தர் ஃபைனான்ஷியல் அவர் தான் எக்ஸ்பர்ட். எல்லாத்துக்கும் இப்போ மீட்டிங் கொஞ்ச நாளுக்கு முன்னால் மகளிருக்காக ஒரு மீட்டிங் இருந்தது, அது ஃபுல்லாக செலவு செய்தது அவர் தான். அண்ணங்கிட்ட அதான் சொல்லிட்டு நான் 500 கோடிக்கு மேலே கொடுத்துக்கிறாருன்றாங்க. திமுகவுக்கும் அதே போல் எவ்வளோ கொடுத்துக்கிறாரு. எந்தெந்த கட்சிக்கு தான் வாங்கிக்குதான், இன்க்ளூடிங் இவர் பேர் நாம் தமிழர் கட்சி கூட வாங்கிக்குது சொல்லி தான் கேள்விப்படுறோம். ஒன்று அவர் அந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டால் 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வரமாட்டாருன்னு எனக்கு படுது. ஏன்னா அங்கே அண்ணன் நீக்கிறதுக்கப்புறம் எந்த வித பேட்டியும் வந்துருக்கக்கூடாது. வருதுன்னாவே அவர் வந்து வேறு எங்கேயும் நோக்கி போய்கிறார். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன், விஜய் இதில் சேரலாம். அவருக்கு ஏற்கனவே கூட விஜய் இது வந்து இப்போ விக்கிரவாண்டியில் விழுப்புரம் மாவட்டத்தில் போட்டார் இல்லையா? படம் ஒரு 2 மாதம் முன்னே 27ஆம் தேதி மீட்டிங் முதல் மாநாடு, அதுக்கு ஃபுல்லாக ஆதவ் அர்ஜுனா தான் செலவு பண்ணார் கேள்விப்பட்டோம். பெரிய மனுஷங்க ஏங்க, உலக பணக்காரன்றான், எல்லாம் வச்சுக்கிறான். இவன் 750 கார் வச்சுக்கிறான். ஒரு காரினுடைய விலை 234 கோடின்றான். எல்லாமே கிடையாது, பட் அதில் காஸ்ட்லியஸ்ட்டு 10 ரூபா கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான்னும் போது உங்கள் கட்சிங்களுக்கு இவ்வளோ கொடுத்துக்கிறாங்களே, ஒன்று வெளியே அனுப்புகிறப்ப அவங்க கிட்ட கொடுத்துடணும். இது மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். யார் திருமாவளவனுக்கு பேசுகிறேன் நான். கட்சிக்காரன் யார் இருந்தாலும் சொல்லு, நான் சொன்னேன்னு சொல்லு. சோழவரன் ஜார்ஜ் அம்மா யாரும் சொல்கிறார், பகிங்கரமாக குற்றம் சாட்டுறாரு சொல்லு. சூடு சொர்ணம் மானம் ஈனம் தான் உங்களை பிஜேபிக்காரன் திட்டுறான். அப்போ அவன் மேலே ஏன் நீங்கள் வந்து மான நஷ்டடி கேஸ் போடல? அண்ணன் எவ்வளோ திட்டுறான் பார்த்து. நான் அந்த கட்சியில் இல்லைடா, நான் தான் போட்டிருப்பேன். இதே போல் தான் இப்போ சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனா எனக்கு வந்து சொந்தக்காரர் கிடையாது. பட் அவர் துணை பொதுச் செயலாளர் ஒருத்தருக்கு எடுத்தோடனே கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுத்துருவாங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. கரெக்ட் தான், சும்மா கொடுக்கல. நான் துட்டு வாங்கலைன்னு சொல்கிறேன், 10 காசு வாங்கியிருந்தால் கூட திருப்பி கொடுத்துடணும்.
அவ்வளோ சூடு சொன்னோன்னா தூக்கி விசில் அடிச்சிருங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் அவர் இங்கே வரமாட்டார். அவருடைய எய்ம் நான் சொல்லிட்டுமா, எந்த கட்சியிலையாவது போயிட்டு பயங்கர லெவலுக்கு வந்து அவர் தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. போதுமா? இதை விட என்ன சொல்லணும் நான்? ஏன்னா இவங்களெல்லாம் கேட்டு பிரயோஜனம் கிடையாது. பணத்தை விசிலே வச்சா எல்லாம் நடக்குதுன்னு தெரியும்போது அவங்க கரெக்டாக அப்படியே போயிட்டு ஜம்ப் பண்ணுவாங்க. எதுலன்னா போய் அதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சது விஜய் கட்சிக்கு போகிற மாதிரி தான். இல்லைன்னா அந்த மீட்டிங்க்கு அவர் போனோம். ஏன் விஜய் பேசுன மாரி இவர் பேசுன மாரி விஜய் பேசுன மாரி இவர் மன்னர் ஆட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நடந்துக்குது. அதுதானே சொல்கிறாரு. காக்கா வெள்ளை காக்கா போச்சுன்னு சொல்லி அவர் என்ன தப்புக்குது? உதிக்கிறீங்க எல்லாம் அப்படியே தன்மானம் போயிடுச்சான், கட்சிக்கு கெட்ட பேர் வரேன்னு. என்ன கீழ்ச்சி கெட்ட பேர் என்ன பண்ணிட்டீங்க? உத்தரப்பிரதேசில் நேக்கடா ஓட விட்டான் எஸ்சி எஸ்டி பொண்ணுங்களை. என்ன எதிர்ப்பு தெரிஞ்சு என்ன பண்ணிட்டீங்க? அவனெல்லாம் வேணாம் சொல்ல தேவையில்ல. கிராமங்களில் என்ன நடந்துக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய பெரிய அதாவது பெரிய சமுதாயத்தை சேர்ந்த மேட்டுக்குடி மக்கள்னுவாங்க. வேலையை வாங்கினேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளைக்கு வா கூலி கொடுக்குறேன். போய் அதை ஃபஸ்ட்டு நிறுத்து. திருமாவளவன் கேட்குறேன் நான். ஃபஸ்ட்டு அதை போய் தடுத்து நிறுத்து. கீழ்ச்சி கேவர்நாத்தை விட்டுருங்க. அடிச்சு போட்டுருவானுங்க எல்லாருமே. எல்லாம் மேட்டுக்குடி ஆளுங்கன்னா சாதாரணமாக பேசிக்கிறான் எல்லாருக்கிட்டையும். என்ன ஓடிங்க தெரியுமா? இந்தியாவில் கேஸ்டேஷன் தான் ஓடிங்குது. ஆமாம், அது வரைச்சுன்னா நம்ம கேஸ்ட்டு கிடையாது, ஒத்துக்கிறேன். உனக்கு ஒரு நிதி உதவி செய்தாங்கன்னு சொல்லி இத்தனை 1000 கோடி இல்லை, குறைஞ்சது 10 கோடி கூட வச்சுக்கா. அவர் நீக்கும் போதே கொடுத்துட்ருக்கணும். ஏன்பா நீ உன்னை கட்சியில் நீங்கள் ஏன்னா நீ பணம் கொடுத்துட்டு தான் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிற, உன் பணமே வேணாம் செட்டில் பண்ணுற. ஏன்னா ஜனங்க சும்மானு சொன்னால் பொருளையாக இருந்தால் கூட பேசுவான். எல்லா இடத்துலையும் வீடியோங்களில் போடுறான், எல்லாம் யூடியூப்லையும் போடுறான்ல. அப்போ திருமாவளவன் பேர் கிடாதா? அம்பேத்கர் பேர் கிடாதா? போய் மீட்டிங்கில் சேரலன்னும் போது எல்லோரும் கோபத்தில் இருக்கிறான். இவர் என்ன இருந்தாலும் அப்புறம் அதை போயிருக்க வேண்டியது தானே என்ன? அப்போ நீங்கள் வந்து கூட்டணி பார்த்துன்னு உஷாராக எங்கன்னா போய்ட்டு சீட்டுன்னு பத்திரமா பிடிச்சிங்கிறீங்க. சிஎம்மாக உட்காரக்கூடிய கெப்பாசிட்டிக்கிற ஒரு ஆளை அவங்க மயக்கி வச்சுங்கிறாங்க. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அத்தை தான் பேசுகிறாரு ஆதவர்ஜுனா. எங்களுக்கு பதவியில் பங்கு கொடுங்க, எல்லாம் கொடுங்கண்ணா. இவ்வளோ நாள் இருந்தீங்களே, ஏன் அவ்வளோ ரோசம் வரல யாருக்குமே? இவர் வந்து சொன்ன பிறகு தான் பங்கு எல்லாம் ஓனன்னு வருது. ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் அண்ணன் கேட்குறேன். நீ எந்த கட்சிக்காரனாரு எனக்கு பயமே கிடையாது. நீ எவ்வளோ பெரிய ஆளுன்னா இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் நான் தான் ஆல் ரைட் ஹேண்ட் அண்ணனுக்குன்னு கூட சொல்லு. ஆதவ அர்ஜுன் அவன் நீக்கிந்து பயங்கரமான தவறு. இப்போ நீக்கிட்டு இல்லை, அவர் பணத்தை செட்டில் பண்ணுற. நீ பார்த்தியா கேஸ் போடுன்னு சொல்லி என் மேலே போய் கேஸ் போடு, நான் நிரூபிக்கிறேன். எல்லாம் பேசுகிறான்னு சொல்கிறேன். அப்புறம் நான் பேசணும் நான் சொன்னேன். எல்லோருமே பேசுகிறான். ஏம்பா துணை பொதுச் செயலர் எடுத்தோடனே உனக்கு கொடுக்குறா, சும்மா கொடுத்துருவாங்களா? பயங்கரம் எத்தனையோ கோடி கொடுத்தாருப்பா அவருன்றான். அப்போ நம்மளாம் அந்த ஹியர்ஸேன்னுவாங்க. ரூமர்ன்றது வேறு. அந்த காதில் கேட்டதை வச்சு நம்ம சொல்கிறோம். அதனால் அன்னைக்கு பேர் கெட்டுங்குது. நீங்கள் எல்லாம் என்னென்ன பண்ணிக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும். எஸ்சி எல்லாம் அப்படியே இன்னும் சமுதாயத்துக்கு அண்ணன் எல்லாம் கீழ்ச்சி கேவர்னது. 42 வருஷமாக எஸ்சி எஸ்டிக்காக பாடம் நடத்திக்கிறேன். நீ எல்லாம் அப்படி கிடையாது. கட்சிக்கு கூட வந்து என்ன கூட ஹெல்ப் பண்ணு கேட்குறேன். கற்பின்னு சொன்ன ஒரு தலைவன் மாபெரும் தான் சொல்கிறேன்னே. த டவுன் ட்ராடன் லீடர் யார் உங்களுக்கு தெரியும்? டவுன் ட்ராடன்னா யார்? எஸ்சி எஸ்டி போதுங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் டவுன் ட்ராடன்னு சொல்லுவாங்க. அப்ரஸ்டு சப்ரஸ்டு டிப்ரெஸ்டு கிளாஸஸ் பீப்புள். அவங்களுடைய ஒரே தலைமை அம்பேத்கர். என்ன சொல்லியிருக்காரு? கற்பினார். கற்பின்னு என்னது? பாடம் சொல்லி நான் பாடம் சொல்லி உட்காந்து எல்லாம் நாத்தின்னு உட்காந்துக்கிறீங்களா? ஊருக்கா நான் கேட்குறேங்களா? ஒன்று சேர்ந்துட்டிங்களா? உங்களதில் 1000 பிரிவு இருக்குது. நானே ஒரு கட்சி வச்சுக்கிறேன், அனைத்து இந்திய மாணவிகள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகம். ஏன் உங்களதுலாம் வந்து சேர்ந்துக்கூடாதா? 23 வருஷமாக வச்சுக்கிறேன். திருமாவளவனுடைய 1-2 வருஷம் பின்னால் இருக்கும், அவ்வளோதான். என்கிட்ட காசு கொடுத்துப்பார். 3 மாதத்தில் தமிழ்நாடு சிஎம் ஆகல. என்னுடைய எய்ம் ஜனாதிபதி. அதனால தான் இதெல்லாம் உங்களை பற்றி பேசுகிறதே இல்லை. இல்லை நான் டெய்லியும் பேப்பரில் வர மாதிரி துடு கொடுத்து வர வைக்க தெரியாதா? ஆதவ் அர்ஜுன் எனக்கு வேண்டியவர் கிடையாது. எனக்கு ஏதாவது குத்துருவாரோ இல்லை பண்ணிடுவாருன்றதுக்காக இது பேசலை. இப்போன்னு சொல்கிறேன், என்னுடைய ஆதரவு ஃபுல்லாக ஆதவ் அர்ஜுனுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் லாஸ்ட்டில் வந்து இந்த எக்ஸ்தலத்தில் ஒன்று சொன்னார் இல்லையா, அது ரொம்ப மனசை தொட்டுச்சு. ஏன்பா வாயில் சும்மா எல்லாமே முகஸ்துதி பண்ணுறான், ஃப்ளாட்டரிங்வாங்க. கஞ்சி ஊற்றுறான்னு சொல்லுவாங்க, சக்கரை தண்ணி. அந்த மாதிரி ஆள்லாங்கிறான் அவர் பக்கத்தில். நாளைக்கு துட்டு குத்தினா எல்லாம் குத்திடுவான், இல்லை சுட்டுருவான், இல்லை கொலை பண்ணிடுவான். எத்தனை பேர் இருக்கிறான்? நான் எல்லாம் உண்மையானவங்களா பார்த்துங்கிறாரா? அவர் மெட்டல் டிடெக்டர் வச்சு எல்லாத்தையும் செக் பண்ணி ஏற்றுறாரா? திருமாவளவனுக்கு ஜட்பிரி பாதுகாப்பு கொடுக்கணும்னு நான் கேட்கல. ஏன் கேட்கலன்னா, ஒரு அமைப்பில் இருக்கிறாரு கூட்டணியில். அதே சமயத்தில் நான் கேட்டிருக்கேன். யார் கேட்டிருக்கேன்? விஜய் கேட்டுக்கிறேன். நம்ம அண்ணன் நாம் தமிழர் கட்சிக்கு நான் கேட்டிருக்கேன்.
2 பேருக்கும் சட்டப்பேரி பாதுகாப்பு கொடுங்க. ஏன்னா மக்கள் வெள்ளம் எப்படி வருதுன்னு தெரியல, எவன் கை கொடுக்குறான், எவன் கத்தி வச்சுக்கிறான், அதனால கேட்டுக்கிறேன். அவங்க ஒரு பாதுகாப்புக்கு வச்சுக்கிறாங்க ஆளுங்க, அதெல்லாம் சரி கிடையாது. பிளாக் கமாண்டோஸ் கொடு, நாம் தமிழர் கட்சி அவருக்கும் கொடு. தம்பி விஜய் இப்போ தான் வந்தால் கூட அதை தான் சொல்கிறேன், இப்போ தான் வராங்கன்றது கிடையாது. க்ரௌடு ஜனங்க எவ்வளோ நிற்குது பின்னால், யங்ஸ்டர்ஸ் மாப், அதுலேயும் படித்தவங்க நிறைய பேர் இல்லைன்னா கூட யங்ஸ்டர்ஸ்னால் படித்தவங்க தான் வருவான். அப்போ அவங்களுக்கு கொடு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால் நான் திருமாவளவன் கேட்கல, 3 பேரும் கேட்டிருப்பேன். அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதுக்கு அவங்க கட்சிக்காரங்க கொடுக்கணும் பிளாக் கமாண்டோஸ். அவ்வளோ சூடு சொன்னதா அவங்க கொடுக்கல, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இவங்களுக்கு நான் ஏன் கேட்குறேன்னா, இவங்க தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்க. இவர் தனியாக நாம் தமிழர் கட்சி யாராங்கூட சேராதுக்கிறாரு. அவருக்கு தம்பி இப்போ தான் வந்திருக்கா, அவருக்கு அவங்களுக்கு கேட்டிருக்கேன். திருமாவளவனுக்கு எனக்கு கேட்க தெரியா? என் சமுதாய மக்களுக்காக போராடுறாரு அண்ணன், எனக்கு தெரியாது அவரை? எங்கள் ஊரில் சிவகுமார்னு ஒரு தம்பி, என்னுடைய ஃப்ரெண்டுடைய தம்பி தான். அவங்க பையனுக்கு பேர் வைக்கிறாரு ரெடில்ஸில். என்ன பேர்? பிரபாகரன். யாருக்கானா தெரியுமா அவங்களுக்கு? இப்போ இருக்கிற பசங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் போய் கேட்டுப்பார். 27 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் குறைஞ்சிது, இல்லை ஒரு 22 இருக்கும். அந்த மீட்டிங்கெலாம் அட்டன் பண்ணுவாங்க. அந்த பையன்லாம் வந்து நான் கூப்பிட்டா இப்போ ஓடிறான். என்னடா அங்கே போலேடாண்ணா, அடப்போனா அதெல்லாம் சரியில்லைண்ணா. அது ஊரில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க உங்களுக்கு தெரியாதா? அதே ஊர்லேருந்து மாவட்ட செயலாளர் ரேங்கில் இருந்தவங்கலாம் பேரை சொல்ல விரும்பலை, இருந்திருக்காங்க. அண்ணுக்கு பிடிக்கல நீக்கிட்டார், அது வேறு விஷயம். இப்போ இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க உண்மையானால என்ன போடுறான்னு தெரியுமா? எல்லாம் இந்த இதுவில் போடுறான் பார், யூடியூப்பில். இதெல்லாம் அவர் சைடில் இருக்கிறவங்கலாம் நாளைக்கு டிஎம்கே கூப்பிட்டா போயிடுவாங்க. அப்புறம் அண்ணன் யாருக்கு இருந்தா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கட்சி நீங்களாம் ஸ்ட்ராங் பண்ணுறீங்களா? துட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? கட்சிங்க பேரை சொல்லி சம்பாதிக்கிற ஆளுங்க தான் அதிகம், எங்களுக்கு தெரியும். அம்பேத்கர் பேரை சொல்லி அவர் பேரை கேட்டு குடிச்சவராக்கி எல்லாம் சம்பாரிச்சிங்கிறான். அண்ணன் சம்பாதிக்கிறான்னு சொல்ல, அண்ணுக்கு டொனேஷனாக எடுத்துன்னு வந்து கொடுத்துக்கிறாரு அது அர்ஜுனான்றதுன்னு கேள்விப்பட்டோம். அது வந்து 500 கோடிக்கு மேலே தான் சொன்னாங்க. அது அப்புறம் கதை. அது ப்ரூஃப் பண்ணிக்கிட்டோம். பேசினவங்களாம் வச்சு எல்லா யூடியூப்பும் எடுன்னுவேன் நான். என்னை கூப்பிட்டேன்னா நான் எல்லோரையும் எடுக்க சொல்லுவேன். அப்போ அவர் ஒன்ஸு பாரால வெளியே 6 மாதம் ஆனால் 6 மாதத்துக்கு அப்புறம் இங்கே வருவார்னு நினைக்கிறியா? இப்போ இந்த எக்ஸ்தலத்தில் உனக்கு வந்து எதிராக தானே பேட்டி கொடுக்குற மாதிரி வருது. கண்டிப்பாக திரும்பி வரமாட்டார். வந்தால் ரொம்ப சந்தோஷம். அது போகிறாருன்னா விஜய் கட்சிக்கு தான் போவார்னு நினைக்கிறேன். ஆனால் போனாலும் விஜய் சிஎம்னா இவர் டெப்டி சிஎம் கண்டிப்பாக கேட்பார். ஏன்னா மொத்தம் எதுவும் நான் செலவு எடுத்துக்கிறேன்ற ஒரு ஆள் இந்தியாவில் எனக்கு சொல்லு. அவங்க ரூட்டு கடந்து வந்த பாதை எனக்கு தேவையில்லை. எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்ன 3 மாதத்தில் நான் சிஎம் ஆகி காட்டல, இந்த ஊரை விட்டு ஓடிடுறேன், வெளிநாட்டுக்கு ஓடிடுறேன். யார் அட்ரஸ்ஸு இன்னும் ஐடியா கொடுக்குறாங்கண்ணா, இல்லை உனக்கு என்ன இருக்குமோ அதோடய 1000 மடங்கு என் கிட்டக்குது. அதனால தான் நான் ஏற்கனவே என் ஷார்ட்ஸில் என்ன சொல்லிக்கிறேன், மகளிருக்கு குறிப்பாக சொன்னேன் இலவச கழிப்பிட வசதி அப்படின்னா. இலவச கழிப்பிட வசதினா மூவபிள் டாய்லெட் கட்டுவேன்னு சொல்லிக்கிறேன். மூவபிள்னால் நகரக்கூடியது. டாய்லெட் எப்போ கட்டுவேன்னா நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது கட்டுவேன், ஆட்சி என் கையில் வரும்போது. இப்போ மூவபிள் டாய்லெட். ஏன் இப்போ ஆதவ அர்ஜுனா இருக்கா, இவருக்கு ஒரு 10 இடத்துல நான் நித்த சொன்னேன், இவர் பேர் போவாதா? உங்களுக்கு ஒன்றா தெரியாது இருக்கலாம் ஐடியா. 10 நிமிஷம் 11ஆவது நிமிஷம் எங்கே பார்த்தாலும் பார்க்கணும். நான் இன்னிலேருந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். என்னை வந்து அவர் கூப்பிடணும், இல்லை எனக்கு எழுதி வைக்கணுன்றதுக்காக சொல்ல. நீங்கள் பண்ண தப்பு. உங்கள் கட்சியில் இருக்கிற உங்கள் பேரை சொல்லி ஏமாற்றி துணுங்குன்னு அங்கங்கே என்னென்னவோ பண்ணின்னு எல்லா பேரையும் கெடுத்துங்கிறான். அவனுக்கு பேச்செல்லாம் நம்பி சொன்ன. ஆமாம் அவன் செய்தான் தப்பு. எல்லாம் ஏன்பா வெடிகுண்டு வச்சுட்டு மன்னிப்பு கேட்குறான், அவனை விட்டுறீங்கப்பா. நாட்டில் கோவம் வரல இப்போ எனக்கு. வெடிகுண்டு வச்சுட்டு வரத்தேன் எத்தனை தடவை வெடிகுண்டு வச்சு எல்லா இதுக்கும் 81 தடவை வச்சுக்கிறானுங்க. வச்சுட்டா வெடிகுண்டுன்ட்டு வருது. என்ன வருது? அனானிமஸ் கால் வருது. அரசாங்கம் போல் பின்னால் ஓடலை. நாய் மாரி அலைய வைக்கிறான். அவனுக்கெல்லாம் தண்டனை கொடுக்காது, மன்னிச்சு விட்றீங்களே. ஆதவ அர்ஜுனாவை ஏன் மன்னிச்சு விடக்கூடாது? நீ குண்டு வச்சிட்டாரா, எல்லாம் பல பேர் செத்துட்டாங்க. என்ன மன்னர் ஆட்சின்னு சொல்லி ஒரு தப்பா? அப்போ அவருக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்னன்னு தெரியாது, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்னன்னு தெரியாது, கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு தெரியாதுல்ல. ஆதவ அர்ஜுனா வெளிநாட்டில் எதுவும் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது படிப்போ ஏதோ வேலை செய்திருந்தாருன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். அவருடைய ஸ்டோரி நான் ஃபுல்லாக படிக்கலை. ஆதவ அர்ஜுனான்றவர் அண்ணுக்கு சைடில் பக்க பலமாக பயங்கரமான ஒரு தூணாக வந்து நிற்க வந்தான். அந்த தூணை அவ்வளோ சீக்கிரத்தில் 6 வச்சு என்னென்னோ பண்ண வச்சு இடிச்சு தள்ளிட்டானுங்க. பச்சா
இனிமேல் யார் என்ன மீட்டிங் யார் காசு கொடுக்க போகிறாங்க? அவர் கொடுத்ததை நீங்கள் திருப்பி கொடுக்குறது எத்தனை வருஷம் ஆகுமே தெரியாது. அவர் கொடுத்தாரா இல்லையான்றது அப்புறம் கதை. சூடு சொரணம் இருந்தால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க அண்ணங்கிட்ட சொல்லி அவர் எவ்வளோண்ணா கொடுத்தாருன்னு கேட்டால் உனக்கு எப்படி சொல்லுவார்? அவர் தனியாலாம் வாங்கியிருப்பார். உங்கள்கிட்ட வந்து சொல்லுவார் எல்லாம் உங்கள் கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமாப்பா நான் 5 நிமிஷம் வாங்கினேன் 10 நிமிஷம் வாங்கினேன்னு சொல்லி உட்காந்துருப்பாங்களா? உங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அண்ணங்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வைங்க, ஆனால் அதெல்லாம் வாங்கி திருப்பி கொடுத்துருங்கண்ணா, அதை சொல்லுவீங்களா? அதை வச்சுனா பண்ணிட்டாராங்க முதல்ல பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டார், பாம்பு வச்சிட்டாரு, தூக்கிட்டாங்க 6 மாதம். உங்களில் எத்தனை பேர் என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணிக்கிறீங்களா? நீங்களே வெளியே போயிடுறீங்களா? இல்லை ப்ரூவ் பண்ணணுமா? நாங்கள் லோக்கல்லாம் என்னென்ன நடந்துக்குது எனக்கு தெரியும். சோழத்தில் என்னென்ன நடந்துக்குது நான் எடுத்துன்னு வந்து டாக்குமெண்ட்ஸ் போட்டேன்னா உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் அவள் தான் வெளியே போயிடணும். தட்டி கேட்காத இவனும் வந்து உடந்தானா அவனும் திருடன் தான். எங்கள் பேர் சொல்லிப்பார், அது அலறான் நாடே. சோழவரத்தில் வந்து சொல்லிப்பார், ஜார்ஜானன் சோழவரம் ஜார்ஜானன் தான் பேசுகிறாரு. அண்ணன் எதிர்த்து பேசுவேன். நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே, தப்புன்னா தப்புன்னுவேன். நீ தப்பு செய்யலைன்னா அவர் முன்னர் எக்ஸ் தளத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடாது. அப்போ உன்னோடய அதிகமாக நேசிக்கிறாரு ஏழைங்களன்னு அர்த்தம். சமரசம் இல்லாமல் எதிர்ப்புன்றாருன்னா அர்த்தம். எல்லாம் நடந்துங்குது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து எல்லா ஆக்டிவிட்டீஸும் நடந்துங்குதுன்னு சொல்ல வர்றாரு. வேறு என்ன சொல்கிறாரு அவர்? அப்போ உங்களுக்கு கோவம் அவர் மேலே இருந்து நீ 6 மாதம் எல்லோரும் பேசி எடுத்து பொதுச் செயலாளர்கள் மற்ற யாரும் வச்சு நீங்கள் தூக்கிட்டீங்க. அவரும் துணை பொதுச் செயலாளர் தானே, தூக்கு வேணான்ல. மற்றவங்கெல்லாம் கரெக்டாக படியாத கரங்களாக்குறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாது எனக்கு, நான் பார்த்தது கூட கிடையாது. இதில் டிவியில் பார்க்குறேன், அவ்வளோதான். எனக்கு என்னென்னா இவங்க அனுப்பிச்சது இன்னும் சந்தோஷம். 6 மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வர மாட்டேன். ஆறுடன் கணிக்கிறேன்னு நினைக்காத. எங்களுக்கும் தெரியும் என்னென்ன இருக்குது, என்னென்ன போய்ங்குது, எங்கே வந்துங்குது, எல்லாம் எங்களுக்கும் கணிக்கக்கூடிய தகுதி இருக்குது. எப்படின்னு கேட்டேன்னா நான் ஒன்று குறித்து கொடுத்தேன்னா போய் ஆமான்னுவேன். அது நான் டைம் வரும்போது சொல்கிறேன். ஆறுடம்னா கிடைக்கும். ஆதவ அர்ஜுனா அவள் வந்து அவங்க மாமனார் சொல்லி அரசியலுக்கு வந்தால் கூட நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியாச்சு இந்த ஷார்ட் பீரியடில். அதனால் அவருடைய எய்ம் டெப்யூட்டி சிஎம் இல்லை சிஎம், அதுக்குரிய முகாந்திரத்தை தான் இப்போ பண்ணிக்கிறாரு. அது அண்ணன் சிஎம் ஆவார், அவர் பக்கத்தில் நம்ம இருக்கலாம் சிஎம் ஆகலாம் கூட நினச்சார். அதுக்கு தான் எம்பி சீட்டெல்லாம் கூட கேட்டாங்க அவருக்காக கொஞ்ச நாளுக்கு முன்னால் லாஸ்ட் எலெக்ஷனில். அது தவறி போச்சு. ஆனால் இனிமேல் அங்கே இருக்க மாட்டார். நீத்து ஏம்ப சீனுக்காரி மூஞ்சிட்டு பேர் ஒருத்தன் வரானா அவங்க வந்து அபியார் சொன்ன மாதிரி வேஸ்ட்டு. என்னது சீனா சைடு போகக்கூடாது, அவன் தான் தன்மானதுமா. ஏன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுனா மாடு 5 அறிவுக்குள்ளே இருக்கிற விலங்குக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு ஏன் சொன்னாங்க? நல்ல மாடுன்னா அந்த சைடு சூடு வச்சா போகாதுன்னு அர்த்தம். அது மாதிரி தான் அதுவும் நல்லா அவங்க முறைப்படி வாழ்ந்தவர்கள் சீன்ட்டு அந்த சைடு போக மாட்டாங்க, அவங்க சொந்தக்காரன் இருந்தால் கூட. அது மாதிரி தான் இது. நீங்கள் அனுப்பிச்சதனுடைய விளைவு திரும்பி வரமாட்டார். நீங்களாக கூப்பிட்டா கூட சரி, அது எப்படியோ எனக்கு தெரில. வாந்தி எடுத்து திரும்பி சாப்பிட்றேன்னா நீ வந்து மனுஷனிலே கிடையாது. அதனால் 6 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஆனால் அவர் விஜய் இதில் போய் சேருவார்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்கு ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிக்கிறாராம் ஃபினான்ஷியலாக. கேள்விப்பட்டதை வச்சு தான் சொல்கிறேன். மாநாட்டுக்கெல்லாம் யூடியூப்பில் தான் எல்லாம் சொல்கிறான்ல. அதே மாதிரி நான் ஃபுல்லாக உனக்கு பண்ணுறேன் திருமாவளவனுக்கு பதில் எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பியா? கண்டிப்பாக நான் வரும்போது சிஎம் வந்தனா என் பக்கத்தில் உட்காருனா போதும், மினிஸ்டர் போஸ்ட்டே வேணாம், என் பக்கத்துலேயே இருங்கண்ணான்னு. அவ்வளோதான். அவர் தம்பி சின்னவராக இருக்கலாம் இல்லை பெரியவராக இருக்கலாம். விஜய் பெருசா இருக்கா ஆதவ அர்ஜுன் பெருசான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். பக்கத்தில் உட்காரத்துக்கு இடம் கொடுத்தா போகிறாதா? ஆனால் சிஎம் பக்கத்தில் உட்காந்துங்கிறாருப்பா, அதுவே நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் ஆதவ அர்ஜுனாவுக்கு என்னுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது, விஜய் தம்பிக்கும் இருக்குது. நான் டைம் வரும்போது சொல்கிறேன், என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். எதாவது இருந்தால் யாருன்னா மிரட்டுறாங்கன்னா உங்களான்னு தான் வருவேன். ஏன்னா உங்களை பற்றி பேசி தானே என்ன மிரட்டுறாங்கன்னு. அவங்கள நம்ம சோழவத்தில் நானே பெரிய ஆள் தான். சோழவத்தில் நீ என் பேரை சொல்லிட்டு வந்து ஏதாவது எசுக்கு புசுக்க பண்ணினா அங்கேயே இஷ்டத்து வேண்டாம். அதே விசிக்க பசங்களே உன்னை அடிப்பானுங்க. நான் சொல்கிறேன், நீ யார் என்னை அனுப்பி அடிக்க சொல்லி அதே பசங்களை திருப்பி அனுப்புவேன். போடப்பாங்களே, நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள். மண் பூமி தான்டா நிரந்தரம். எப்போ வர்றதுக்கு முன்னால் நிரந்தர முதல்வர் எல்லாத்தையும் சொல்லிங்கிறீங்க. இந்த மாதிரி சொல்லி தான் பொம்பளை உள்ளே அனுப்பிச்சி போட்டீங்க பூமிக்குள்ளே. நிரந்தரன் பேசாதீங்க ஃபஸ்ட்டு, கோவம் வருது. அண்ணன் நல்லா வரவை 3 மாதத்துக்குள்ளே சிஎம் எடுத்துன்னு வந்து உட்கார வை. நான் மனதார நீங்கள் பாராட்டுறீங்களா? அது முதல்ல ஆளாக இருப்போம் நாங்கள்லாம். நாங்கள் இருந்தேண்ணா உங்களுக்கு தெரியாதா? சொல்லின்னு இருக்கணுமா அதில் வேறு டிவியில் இல்லை யூடியூப்பில்? அம்பேத்கர்னு சொல்கிற எல்லாருமே அந்த இனத்தை சார்ந்தவங்க தான். அப்போ அப்படி இருக்கும்போது அவர் நல்ல விஷயத்து தானே வந்தார், நல்ல விஷயத்து தான் பேசுகிறாரு, தப்பாகவே பேசலையே.
அதனால் நான் என்ன சொல்கிறேன், குண்டு வைக்கிறான் ஒருத்தன், இங்கே வச்சுக்கிறேன்றான், அலைய விட்றான். எல்லா பேசஞ்சர்ஸ் ஃப்ளைட்டில் போகிறவங்க எல்லோரையும், ட்ரெயினில் போகிறவங்க எல்லோரும் அலைய விட்றான். ஒவ்வொன்று விழுந்து அடிச்சு ஓடுது. எவ்வளோ லோல் படுது ஜனங்க. அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்க தெரியல அரசாங்கத்தில் கூட. கேட்டால் அது பொருள் எல்லாம் அவனை கூப்பிட்டு வான் பண்ணி அனுப்பிச்சிடுறீங்க. என்ன தண்டனை கூட? ஏன் விளையாடுற விஷயமா இதெல்லாம்? அதை வச்சுன்னா ஏதோ பண்ணிட்டாராம், மன்னர் வழி வந்தது, இது வந்து குடும்ப ஆட்சின்னு ஏன்னா குண்டு வச்ச மாரி அவரை போய் இது பண்ணிக்கிறானுங்க. சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் வந்து பேச்சுரிமை இல்லைன்னு சொல்கிறேன். ஆர்டிக்கிள் வந்து ஏதோ சொல்லுது இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றிலாம் கான்ஸ்டியூஷன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு. லிஞ்சில் பயன்படுத்திக்கிறீங்க நீங்கள். ஏற்கனவே என் ஷார்ட்ஸில் கூட போட்டுக்கிறேன். லிஞ்சில் என்ன விசாரணையின்றி தண்டனை அந்த மாதிரி இருக்குதா என்னான்னு சொல்லிடு. அப்போ டெமோக்ரஸியாக என்னான்னு கேட்பான்ல, எல்லாம் ஜனநாயக நாடா என்னான்னு கேட்பான்ல, பதில் சொல்லுவியா? ஜனநாயக நாடு இல்லைன்னு நீயே ஃபஸ்ட்டு உட்கார முடியாத. அதனால் ஆதவ் அர்ஜுன் சாருக்கு என்னுடைய அதான் சொல்கிறேன், அட்மோஸ்ட்னாங்களே அந்த மாதிரி ஒரு நான் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். தம்பி விஜய்க்கும் தெரிவிக்கிறனாவே அந்த கட்சியில் இருக்கிறியா? கட்சியிலேயே இல்லை கட்டிக்கிட்ட மனதளவுக்கு தெரிவிக்கிறனா கட்சியில் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். நான் மெம்பர் ஆகினா தான் ஒத்துப்பீங்களா? ஒரு நல்ல கருத்தை யார் சொன்னாலும் வர வைக்கலையா? அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறார் தெரியுமா? சாதாரண மக்களுடைய வாயிலிருந்து கூட சட்டத்தில் இடம்பெறக்கூடிய கருத்துக்கள் வரலான்னுங்கிறார். அவர் அறிவாளியா நீ அறிவாளியா? அந்த மாதிரி தான். உனக்கு தெரியாது எங்களுக்கு தெரியும். அறிஞர் அண்ணா பற்றி ஒன்று சொல்லுவாங்க, அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா ஆதவ அர்ஜுனை பற்றி சொல்கிறேன்ல, அதனால் படிச்சுடுன்றதுனால தெரிஞ்சுட்டேன். விஜய் தம்பி ஒரு தடவை என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்னு நான் சொல்கிறேன். யாராருக்கு ஞாபகம் தான் எனக்கு தெரியாது. பசங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு 3 ரேங்க் எடுத்தவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுக்குறாரு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி. அப்போ சொன்னார், இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் நல்லா கவனி, இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், ஹெல்த் இல்லை, வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். இது பேசினார் மீட்டிங்கில். இதுக்கு தமிழாக்கம் கொடுத்தாரு அவரை, விஜய் தம்பியை. பேசிட்டு போயிட்டார். எத்தனை குழந்தைக்கு தெரியாது? அதாவது உன்னாண்ட இருக்கிற சொத்து போனால் ஒன்றுமே இல்லையா, உன்னாண்ட இருக்கிற ஒரு ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா ஏதோ கொஞ்சம் இழந்த மாதிரியான், உன்னாண்ட இருக்கிற பண்பு போயிடுச்சுன்னா ஒன்றுமே கிடையாது லைஃப்லன்றான். இதுதான் அதுக்கு தமிழாக்கம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அது கேட்டுக்க. அறிஞர் அண்ணா வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க சந்திக்கிறாங்க, ஜேர்னலிஸ்ட் சந்திக்கும்போது பிகாஸ்ன்ற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸு சொல்ல முடியுமா? பிகாஸ்ன்றது வந்து கன்ஜங்ஷன் வாங்க, இணைப்பு வார்த்தைன்னு. அதை வச்சு அதுவும் சொல்கிறது அவர் வந்து முதல்ல வச்சு ஒரு வாக்கியத்தை சொல்ல முடியுமா வாக்கியத்தை அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த செகண்டு எதுவுமே திங்க் பண்ண சொல்கிறாரு. நோ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன் வேறு. எந்த ஒரு வாக்கியமும் பிகாஸ்ன்ற வார்த்தையில் தொடங்காது. ஏன்னு கேட்டால் பிகாஸ், ஏனெனில் பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன். பிகாஸ்ன்றது ஒரு இணைப்பு வார்த்தைன்னு சொல்லுவார். எந்த ஒரு வாக்கியமும் பிகாஸ்ன்ற வார்த்தையில் தொடங்காது. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சா, ரெண்டாவது சொல்கிறது பிகாஸ், ஏனெனில் பிகாஸ்ன்றது ஒரு இணைப்பு வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். அதை தான் சொன்னார். நோ சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன் வேறு. அப்படி இல்லை, இன்னொரு மாதிரி கூட சொல்லுவாங்க, நோ சென்டென்ஸ் என்ஸ் வித்துன்னு சொல்லுவாங்க. தொடர முடியாது. நோ சென்டென்ஸ் என்ஸ் வித் பிகாஸ் இஸ் எ கன்ஜங்ஷன் வாங்க. சார் இதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறாரு தெரியுமா? வெளிநாட்டிலேருந்து இதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் வந்து வரான். 2ஆம் உலக போருக்கு அப்புறம் ஒரு ஃபார்ம் ஆன ஒரு விஷயந்தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க 1945 அப்புறம். அதுலேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்குறான், சார் டு யூ நோ யுஎன்ஓ அப்படின்வான். யுஎன்ஓன்றான். ஆனால் சார் வந்து நம்முடைய பேரறிஞர் அண்ணா வந்து யூனோன்னு தான் சொல்கிறாரு. அது யுவன், ஐ நோ யுவன் அவன் சொல்கிறாரு பாருங்க. அவன் கேட்குறான் டு யூ நோ யுவன்ன்றான். அதுக்கு இவர் சொல்கிறார், ஐ நோ யூனோ யூ டோன்ட் நோ ஐ நோ யூனோன்றாரு. என்ன அர்த்தம் தெரியுமா? யூனோன்றதை பற்றி எனக்கு தெரியும், யூனோன்றது என்னன்றது உனக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு என்ன தெரியலன்னா எனக்கு யூனோ பற்றி தெரியும்னு உனக்கு தெரியலன்றாரு. இதுதான் இங்கிலீஷ். ஐ நோ யூனோ பட் யூ டோன்ட் நோ ஐ நோ யூனோ. எதனா புரியுதா இல்லை? அறிஞர் அண்ணா பேரறிஞர் புஸ்தகத்தில், அறிஞர் அண்ணா புஸ்தகத்தில் இளங்கோன்னு ஒரு ரைட்டர் எழுதிக்கிறார். அதில் இருக்குது எல்லாம் பிகாஸ் கேள்விப்பட்டிருப்பேன். இது கேள்விப்பட்டியா? இதுவும் தெரியும், இதுக்கு மேலேயும் தெரியும். நாங்கள் கூட பேசி ஜனங்களாண்ட கைத்தட்டல் வாங்குவோம்.
ஆதவ அர்ஜுனா எழுந்தது பெரிய இழப்பு உங்களுக்கு. நோட் பண்ணிங்க. நான் சொன்னது நடக்குதா இல்லையா பாரு. விஜய் கட்சி கண்டிப்பாக போய்ட்டார் தம்பி. எனக்கு தம்பி தான். என்னுடைய பெரிய சான்ஸ் எந்த 62 ஆச்சா. விஜய் என்னுடைய 13-14 வயசு சின்ன பையன். அதனால் மீதி அப்புறம் பார்க்கலாம். வாழ்த்துக்கள் ஆதவ அர்ஜுனா சார். என்னுடைய ஃபோன் நம்பரை விஜய் சாருக்கு உனக்காக கொடுக்குறேன். நான் உங்கள் கட்சிக்கு எப்பவுமே பின்பலமாக, ஏன்னா ஒரு வாரமாக விஜய் பற்றியே நான் யூடியூப்பில் போட்டிருந்தேன். மீட்டிங் நடந்தது அப்போது கண்டினியூஸாக ஒரு வாரம் யூடியூப்பில் நான் விஜய் தவிர யாருமே போடல. மார்க்குக்காக இல்லை, நான் அது மாதிரி நான் நிறைய ஸ்கீம்ஸ் சொன்னேன். அதுதான் லேடிஸ் டாய்லெட், பெண்கள் நடமாடும் கழிப்பறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஃபஸ்ட்டு அதை வெளியிடுங்கன்னே சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி அதனால் டைமிங் நான் உங்களில் இருக்கிறேன்னு நினச்சிங்க. வாழ்த்துக்கள். நிறைய 26 நிமிஷம் போயிடுச்சு. அதனால் பார்க்கட்டும், அதெல்லாம் இருக்குது. ஆதவ அர்ஜுனாவை பற்றி போடுறோம்ல, பார்க்க மாட்டாங்களா? நன்றி, வாழ்த்துக்கள் 2 பேருக்குமே. தம்பி விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவனருக்கும், அதே போல் தம்பி முன்னாள் துணை மாவட்ட செயலாளர் விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள், அதுவும் மாண்புமிகு நல்ல பேர் வச்ச மார்ட்டின் சார்னுவாங்க, இவருடைய மாமா ஃபாதர்-இன்-லா, அவருடைய மருமகனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன்ட்டு விட்டேன். கடைசியாக 730-59-21-228. இது மார்க்குக்காகவோ அல்லக்கைங்கன்னு நினச்சிட்டாதீங்க தயவுசெய்து. நம்ம சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஐம் சொல்லிட்டேன், மார்ட்டியர்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், டெடிக்கேட்டட் லீடர்ஸ், செல்ஃப்லெஸ்ன்னுவாங்களே அது மாதிரி. நாங்கள் அது டைம் வரும்போது தெரியும். இந்த டைம் வில் டெல், அது பார்த்துக்கலாம். தேங்க்யூ, குட் நைட்.